ஹலோ உறவுகளே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மாடியில் இருந்தாலும் எப்படி செடி வளர்ப்பது, அதற்கு என்னென்ன தேவைகள், மண்ணும் ஒரு பிளாஸ்டிக்கு பக்கெட்டோ அல்லது கேனோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும், நம்ம வளர்த்துக்கலாம். நான் பாருங்கள், உடைஞ்சு போன ஒரு குப்பை பக்கெட்டில் தான் மருதாணி செடியும் கருவேப்பிலை அந்த குச்சியும் ஊனி வச்சுருக்கோம். மருதாணி குச்சி ஊண்டி வச்சு சின்ன குச்சியாக தான் ஊண்டி வச்சோம். அது பாருங்கள் எவ்வளோ கிளைகள் விட்டுருக்குன்னு, பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. மருதாணி மகாலட்சுமி அம்சம் கொண்டது. அதனால் வீட்டில் மருதாணி வளர்க்குறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி செம்பருத்தி பூச்செடியும் வளர்க்குறேன். அதுவும் இப்போ தான் வச்சேன். மழை பெய்யவும் நல்லா தளன்னு இருக்குது. இதற்கு தண்ணிகள் நம்ம பக்குவமாக ஊற்றணும். என்ன ஊற்றணும்னா, கழனி களைஞ்சு தண்ணி ஊற்றணும். அதேமாதிரி டீத்தூள் நம்ம வீட்டில் வடிகட்டி அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல், டிச்சுக்குள்ளே போடாமல் அதை காய வச்சு செடிகளுக்கு போட்டாலும் நல்லது. அதே மாதிரி இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, அந்ததுடைய இதையும் உதுத்து போட்டோன்னு சொன்னால் செடிகளுக்கு ரொம்ப நல்லது. துளசி செடி, கற்பூரவள்ளி, மூங்கில், கற்றாழை, செம்பருத்தி, வெற்றிலை, மணி பிளான்ட், மல்லிகை பூச்செடி, அடுக்கு மல்லிகை பூச்செடி, இப்போ குச்சி ஊனி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை குச்சி வருதா வரலையான்னு தெரியல, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் வந்தால் சந்தோஷம். செம்பருத்தி செடியும் அவ்வளோ ஒரு அழகாக வளருது. எனக்கு அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். பூ விட போகுது, மொட்டு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மொட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதேமாதிரி இது கல்லுவாழை இலை அழகுக்காக வச்சுருக்கேன். இது நம்ம மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லியா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் அந்த செடி வச்சுருக்கேன். இன்னும் பூ பூக்களை. இவங்க எல்லாத்துக்கும் நான் இது போடுவேன், டீத்தூள் போடுவேன். தேங்காய் நாரை உரித்து அதில் இருக்கிற அந்த துகள்களை போடுவேன். இதெல்லாம் போடுறதுனால செடிகள் நல்லா இருக்குது. பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் டீத்தூள். எல்லா செடிகளுக்குமே டீத்தூள் போடுவேன். டீத்தூள் போடுங்க, நல்லா வளரும் செடி. அதுக்கு உரம் அதுதான். நம்ம வேணுன்னா நீங்கள் உரமும் வாங்கி போட்டுக்கலாம். தண்ணி கழனி களையிற தண்ணி ஊற்றுங்க. செடி செழுப்பாக வளரும், பசுமையாக இருக்கும். பார்க்க பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இதை பார்க்குறப்போலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவங்களோட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய வேலைகளை தொடங்குவேன். பாருங்கள், இந்த செடிக்கும் மல்லிகைப்பூவுக்கும் அந்த இதை போட்டிருக்கேன், டீத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது அந்த மண்ணுகள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுறணும். சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறணும். அப்போ தான் செடிகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பூச்சி இதுக கடிக்காது. அதுக்காக நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதில் நான் இந்த வீட்டில் சாமி கும்பிட்ற பூவு, அந்த சாமிகளுக்கு வைக்கிற தண்ணியே நம்ம துளசி செடிக்கும் இந்த சங்குப்பூ செடிக்கும் தான் ஊற்றுவேன். வெத்தலை செடி, செம்பருத்தி செடி, எல்லா செடிக்குமே மெயினாக ஊற்றுவேன். ஆனால் இந்த செடிகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். மருதாணி செடி, துளசி செடி, சங்குப்பூ செடிக்கு தான் மெயினாக நான் சாமி கும்பிட்ற தண்ணி, இந்த நெய்வேத்தியமாக வைக்கிறோம் இல்லையா தண்ணி, சாமிக்கு குலதெய்வத்துக்களுக்கு, அந்த தண்ணி இங்கே தான் ஊற்றுவேன். இந்த துளசி செடியில் நான் சாமி கும்பிடுவேன் எப்பயுமே. இது இப்போ தான் வச்சோம். இந்த கற்பூரவள்ளி இலை, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மூங்கில் செடி முன்னாடியும் வச்சுருக்கோம் 2 இதில், இதே மாதிரி ஒரு டப்பாவில். அப்புறம் இதில் பாருங்கள் இஞ்சி வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கேன், வரும்னு நம்பிக்கையோடு வச்சுருக்கேன். வந்தால் சந்தோஷம். அதே மாதிரி இதில் புதினா இலை எல்லாம் வச்சுக்கிடுவேன். இந்த சங்குப்பூ செடி பாருங்கள் மேலே எங்கே வரைக்கும் போகுதுன்னு. மாடி, ஃபஸ்ட்டு மாடி, அதுக்கு மேலே மாடி கிடையாது, மொட்டை மாடி தான். அதில் நாங்கள் மேலே ஏற்றி விட்ருக்கோம். ஓரளவுக்கு எல்லா செடியுமே வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு ஆசை. நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய செடி வச்சு வளருங்க, ரொம்ப நல்லது. மாடியில் இப்படி தான் வளர்க்கணும். பாருங்கள், கீழேயும் மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பசுமையாக இருக்கும் எல்லா பக்கமே. பார்க்குற பக்கம் பூரா பச்சை பசேர்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியாவே. கரூரில் இப்படியும் நிறைய மரங்கள் வளர்க்குறாங்கன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. நமக்கு காற்று எல்லாமே தரக்கூடியது மரங்கள், செடிகள், கொடிகள் தான். நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் செடிகள் தான் தருது. அதனால் வீட்டில் வளர்த்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க.
வெற்றிலை கொடியும் நன்றாகவே வளரும். மாடியில் பக்கெட்டில் வச்சு வளர்த்தால் நல்லபடியாக வளரும். எல்லா செடியுமே நம்ம வளர்க்குற விதத்தில் வளர்த்தால் நல்லபடியாக வளரும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, டீத்தூள் போடலாம், அந்த தேங்காய் நாரில் உள்ள அந்த துகள்கள் போடலாம், களைநீர் களைஞ்ச தண்ணி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும், நல்லாவே வளரும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி துளசி செடிக்கும் நான் டெய்லியுமே பத்தி பொருத்தி தீப தூபம் ஆராதனை காமிப்பேன். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் இந்த இடத்துல தான் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்கள். நீங்களும் செய்யுங்கள்.